திரும்ப நம்ம ஒன்ஸ் அகெயின் ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஒர்க் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது சப்கான்ஷியஸ் மீன் அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ண போகிறது அந்த முதல் நாள் நைட். அப்போ அந்த நைட் எந்த மைண்ட் செட்டில் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது ஈவினிங் ரொட்டீன். அஃபர்மேஷனோ இல்லை ஸ்கிரிப்டிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராமை நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ அப்போ மெடிடேட் பண்ணும்போது கண்ணை மூடி நம்ம எல்லாருமே மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை கிராட்டிடியூட், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன், இல்லை மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ மார்னிங் நம்ம எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மார்னிங்குடைய ப்ராக்டிஸ்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீனை நீங்கள் பார்த்து மார்னிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே கூட நீங்கள் ஈவினிங்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஈவினிங் நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், அது பவர்ஃபுல்லாக இருக்கணும், என்னோடய மைண்டை காம் பண்ணணும். அதுவே நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி அஃபெக்ட் ஆகிற டைம், மெஜாரிட்டி நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய டைம், இது எல்லாமே ஈவினிங் தான். ஏன் அப்படின்னா நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய விஷயம் பார்க்குறோம், நிறைய விஷயம் கேட்குறோம், நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய மைண்டில் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. அப்படி போகும்போது ஸோ அது நமக்கு நெகட்டிவான எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியாக கொடுத்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நம்மளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போது பவர்ஃபுல்லாக ஒரு ஈவினிங் ரொட்டீன் நம்ம ஃபார்ம் பண்ணி எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நம்மளுடைய அந்த டே ஃபுல்லாக பாசிட்டிவாக போகும். ஆனால் மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கணும்னா நம்ம நைட்டு தூங்க போகும்போது ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட, ஒரு ஃபீலிங்ஸோட ரிலாக்ஸாக நம்ம தூங்க போனால் தான் மார்னிங் நம்மளால் பாசிட்டிவாக எந்திரிக்க முடியும். ஓகே, எப்படி அந்த நைட்டு நம்ம பாசிட்டிவாக தூங்க போகிறது? அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ண போகிறது அந்த முதல் நாள் நைட். அப்போ அந்த நைட் எந்த மைண்ட் செட்டில் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது ஈவினிங் ரொட்டீன். நம்ம ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம நைட்டு எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில், எந்த மனநிலையோட தூங்க போகிறோம் அப்படின்றதுல இருக்குது. ஸோ நம்ம எப்படி தூங்குறோமோ அப்படி தான் எந்திரிப்போம், அப்படி தான் அடுத்த நாள் ஃபுல்லாக போக போகுது. அப்போ ஈவினிங் நம்ம ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ரொட்டீன் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மெடிடேஷன். நீங்கள் ஒர்க் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, இல்லை என்ன பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ, இல்லை இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா மெடிடேட் பண்ண சொல்கிற? ஸோ அதுதானே ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு அதுதான் வராதே. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதோடு நம்ம தூங்க போனால் நெகட்டிவாக நம்ம கேட்டிருக்க விஷயம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் ஆகி அது நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு, கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போனால் தான் நெகட்டிவ் எதுவும் சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் ஆகாமல் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் ஆகி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ அப்போ மெடிடேட் பண்ணும்போது கண்ணை மூடி நம்ம மூச்சு விடுறதை கவனிப்போம். அப்படி மூச்சு விடுறதை கவனிக்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை கவனிங்க. எனக்கு என்ன தாட்ஸ் வருது? விட்னஸ் மெடிடேஷன். ஒன்று சவுண்ட்ஸை கவனிக்கலாம், இல்லை வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கலாம். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அது நடந்தது, இது நடந்தது, நாளைக்கு அது நடக்க போகுது, இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தாட்ஸ் ஒரு சிம்பிளாக அதை கவனிங்க. மூச்சு வரது கவனிச்சுட்டு அந்த தாட்ஸை கவனிங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் இருங்க. அந்த தாட்ஸ் ஒன்று போயிடும், இன்னொரு தாட் வரும், கவனிங்க. அதுக்கு பதில் சொல்லாமல், சண்டை போடாமல், ஆர்கியூ பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக அதை மட்டும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் கவனிக்கும் போது ஒன்றா வெளியே ரிலீஸ் பண்ணுறீங்க. எதுவுமே சப்கான்ஷியஸில் நெகட்டிவாக ப்ரோக்ராம் ஆகாது. அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக அஃபர்மேஷனோ இல்லை ஸ்கிரிப்டிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் ரிலேஷன்ஷிப்புக்கு அஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் மணிக்கு ரிலேட்டடாக அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்கிரிப்டிங் நீங்கள் பண்ணலாம். அந்த அஃபர்மேஷன் நீங்கள் ஸ்கிரிப்டாகவும் ரைட் பண்ணலாம், இல்லை உங்களுக்குள்ளேயும் ரிப்பீட் பண்ணலாம், இல்லை அதே மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து ஆடியோவும் நீங்கள் கேட்கலாம், இல்லை அப்படியே உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லலாம். அதை ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணி ரிலாக்ஸாக சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில்
இந்த ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது இது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை திரும்ப ரிமைண்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு நம்ம 2 தடவை ரிமைண்ட் பண்ணுவோம். மார்னிங் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ரிமைண்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வைப்ரேஷன் போக 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 நமக்கு குறைஞ்சிரும். திரும்ப ஈவினிங் அதை நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது நம்ம திரும்ப அந்த வைப்ரேஷனாக மாறி யூனிவர்ஸுக்கு திரும்ப நம்ம ஒன்ஸ் அகெயின் ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஒர்க் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப 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 வேகமாக ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ரிலாக்ஸாக நீங்கள் அஃபர்மேஷன் ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரணும். ஓகே, இந்த ஆர்வம் வரணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, 2 விஷயத்தில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். ஒன்று, புக்ஸ் ரீட் பண்ணணும். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக், லா ஆஃப் அட்ராக்ஷன் புக், இல்லை ஸ்பிரிச்சுவல் புக், இந்த மாதிரியான செல்ஃபாக நம்மளை டெவலப் பண்ணக்கூடிய புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும். ஏன் ரீட் பண்ணணும்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஞாபகம் நமக்கு இருக்கணும், அதுக்கான ஆர்வம் நமக்கு வரணும். அப்போ ரீட் பண்ணுவதோ இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்களே, இந்த டாபிக் நல்லா இருக்கு, ஆமாம்ல, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம நினச்சது நடக்கும், நம்மளே ரிமைண்ட் பண்ணி அந்த ஆர்வத்தை நமக்கு திரும்ப கொண்டு வரத்துக்கான ஒரு விஷயத்த நமக்குள்ளே தூண்டும். இல்லை எனக்கு புக்ஸ் எதுவுமே இல்லை, நான் இன்னும் ஆர்டர் பண்ணணும், அதுக்கு வர ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஏதாவது ரேண்டமாக ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி 6 மணி இல்லை ஒரு 6:30 போல் நம்ம வீடியோஸ் வந்து டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு திரும்ப ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து உங்களை ஹை வைப்ரேஷன்லேயே நம்மளோட சேனல் உங்களை எப்பயுமே வச்சுருக்கோம். ஸோ அதனால நீங்கள் ஒன்று புக் படிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா புக் மாதிரி உங்களுக்கு வராது. அது முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது போக எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இல்லை யோகா, இது பண்ணுறது மூலமாக உங்களுடைய பாடி ஒரு ஃபார்முக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மைண்டு நமக்கு கிளியர் ஆகும். அப்போ யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணி நம்ம பாடியை நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா மைண்டு தெளிவாகும். அப்படி தெளிவு கிடைச்சதுன்னா நம்மளால் கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியும், எல்லா விஷயமும் நம்மளால் பெட்டராக பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூ பாயிண்ட்ஸை நீங்கள் ஈவினிங் ரொட்டீனாக நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கான்சியஸ்னஸையும் இது டெவலப் பண்ணும், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டையும் இது ரீப்ரோக்ராம் பண்ணும். 2 மைண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இன்ஸ்டன்ட்டில் ஹேப்பன் ஆகும். எனக்கு இந்த 2 மைண்ட் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு எப்படி 2 மைண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா டிசம்பர் 3rd to 7th வரைக்கும் 5 days லைவ் கிளாஸ் நடக்க போது, கான்சியஸ் விசஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதோடைய ப்ரைஸ் வெறும் 99 தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணும், சப்கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணும், ஃபஸ்ட்டு இது என்ன, ஏன் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய மொத்த லைஃப்பை வெறும் 5 days சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதை மட்டும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகும். உங்களுடைய லைஃப்பும் டோட்டலாக பாசிட்டிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப்பை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை டிஸ்பிளேல இருக்குது. ஸோ வெறும் 99 தான். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் ஜாயின் பண்ண நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய ரிசல்ட் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸில் டாபிக் வேணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.